படமாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க, மனித படமாகவும். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா முருகர், விநாயகர் அவங்களாம் இருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து சாமி வந்து சுயம்புலிங்கமாக காட்சி தராரு. சுயம்புலிங்கத்துக்கான காட்சி தராரு. மேல்கூரை இல்லாமல் ஓப்பனாக தான் இருக்கும் கோவில். அது கிராமத்து கோவில்லாம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அப்படி தான் இருக்கும். அந்த இதெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பௌர்ணமி, அதுக்கப்புறம் பிரதோஷம் அந்த காலத்தில் நல்ல விசேஷமான பூஜை இருக்குது. குலதெய்வன்றனால ஒவ்வொரு நாளும் திங்கள், வெள்ளி, செவ்வாய் இந்த டைமில் வந்து பொங்கல்லாம் வச்சு சாமிக்கு படைச்சி வேண்டிக்கிறாங்க. அது மாதிரி காது குத்தல், அது மாதிரி நிறைய விசேஷங்கள் இந்த கோயிலில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ கோயிலுடைய வரலாறு சொல்கிறேன். முன்னொரு காலத்தில் வந்து அசுரர்கள் தொல்லை தாங்க முடியாமல் நம்ம தேவர்கள்லாம் வந்து சிவபெருமானை முறையிடுறாங்க. அப்போது சிவபெருமானுடைய வேர்வை துளி எடுத்து 21 சக்திகளாக மாற்றி பூதகணங்களாக, அதாவது சிவகணங்களாக மாற்றி அந்த அசுரர்களாக அழிச்சிடுறாரு. அந்த அசுரர்களை அழிச்சிட்டு அந்த தகவலை வந்து சிவபெருமான்கிட்ட சொல்லாமல் பூமியிலே தங்கிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு சிவபெருமான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்துறாரு. நீங்கள் 21 மண் உருண்டைகளாக போயிடுங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துறாரு.